தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் 10 பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் மீது தடை விதித்துள்ளது. பிரெஞ்சு அரசாங்கம் கிரீன்லாந்துக்கு நிலம், வான், கடல் படைகள் அனுப்ப உள்ளதாக மேக்ரோ அறிவித்துள்ளார். கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகளின் பரவல் டொனால்ட் ட்ரம்பின் இணைப்பு விருப்பத்திற்கு எந்த தாக்கமும் ஏற்படுத்தாது என்று ஒயிட் ஹவுஸ் தெரிவித்துள்ளது. பிரான்சில் இராணுவ தேசிய சபையை மீண்டும் கொண்டு வருவதை மேக்ரோ முன்னிறுத்தியுள்ளார். ஈரானிய மக்களின் பெரும்பான்மையினர் அலி கமெனியை ஆதரிக்கின்றனர் என்று பிரான்சின் ஈரானிய தூதுவர் உறுதிபட கூறியுள்ளார். பிரான்சில் போர் அச்சுறுத்தல் காரணமாக மக்கள் கவலையடைந்துள்ளனர். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 2026 வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் 49.3 சரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர் பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக. லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தின நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் 10 பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் மீது தடை விதித்துள்ளது. குடியேற்றவாசிகள் மீது எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை அடுத்தே இந்த தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் உள்துறை அமைச்சகம் 10 பிரிட்டிஷ் வலதுசாரி செயற்பாட்டாளர்களுக்கு பிரான்சுக்குள் நுழைவதற்கும் தங்குவதற்கும் தடை விதித்திருக்கின்றது. ரைஸ் த கலர்ஸ் என்ற குழுவைச் சேர்ந்த இவர்கள் பிரான்சின் வடக்கு கடற்கரையில் சிறிய படகுகளை தேடி அழித்து குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடப்பதை தடுக்க முயன்றுள்ளனர். மேலும் இவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளிலும் பொது ஒழுங்கை குலைக்கும் செயல்களிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ரைஸ் த கலர்ஸ் குழுவினர் தமது நடவடிக்கைகள் அமைதியானவை, சட்டபூர்வமானவை என கூறியுள்ளனர். தாம் வன்முறை, சட்டவிரோத நடவடிக்கை என்பனவற்றை ஆதரிக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்ஸ் அரசு குறிப்பிட்ட நபர்கள் மீது மட்டுமே தடை விதித்துள்ளது. ரைஸ் த கலர்ஸ் அமைப்பை அல்ல என பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. பிரான்சின் சட்ட ஒழுங்கு பேச்சுவார்த்தைகளுக்கு உட்படாது வன்முறை, வெறுப்பை தூண்டும் நடவடிக்கைகள் என்பனவற்றில் ஈடுபட பிரான்ஸ் நிலப்பரப்பில் இடமில்லை என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரோ நுனே
தெரிவித்துள்ளார். தடை விதிக்கப்பட்ட நபர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றினால் அதற்கு வெளிப்படாத விளைவுகள் ஏற்படும் என்று பிரெஞ்சு அரசு எச்சரித்துள்ளது. பிரெஞ்சு அரசு கிரீன்லாந்திற்கு நிலம், வான், கடற்படைகள் அனுப்ப உள்ளதாக மேக்ரோ அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டுவர முயற்சிப்பதை தொடர்ந்து பிரெஞ்சு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்கள் இராணுவ வலிமையை காட்டி வருகின்றன. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பிரான்ஸ் பூஸ்-டு-ரோன் விமானப்படை தளத்தில் ஜனவரி 15ஆம் தேதி அன்று படைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தில் ஏற்கனவே ஒரு பிரெஞ்சு படைக்குழு உள்ளது. அது வரும் நாட்களில் நிலம், வான், கடல் படைகளால் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று எமனுவல் மேக்ரோ தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்தில் அமெரிக்காவுடன் ஏற்பட்டுள்ள பிணக்குகள் மற்றும் இராணுவ தேவைகள் அதிகரித்துள்ள சூழலில் இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. கிரீன்லாந்தில் பிரெஞ்சு படையினர் அனுப்பப்படுவதாக மேக்ரோ அறிவித்திருக்கிறார். இவர்கள் நிலம், வான் வழி, கடல் வழி ஆதரவுகளுடன் செயற்படுவார்கள். ஐரோப்பா தன்னுடைய சில நம்பிக்கைகளில் இருந்து தள்ளாடுகிறது. எதிர்பார்க்காத போட்டியாளர்கள் தோன்றியுள்ளனர் எனவும் மேக்ரோ தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்பு தொழில்துறை வேகமாகவும் புதுமையாகவும் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்து இதன் மீது டொனால்ட் ட்ரம்ப் ஆர்வம் காட்டியுள்ள நிலையில் பிரான்ஸ், ஸ்வீடன், ஜெர்மனி, நோர்வே ஆகிய நாடுகள் நேட்டோ நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசித்து வருகின்றன. டென்மார்க் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றும் முயற்சிகளுக்கு எதிராக நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன், நோர்வே உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் டென்மார்க்கின் இராணுவ பயிற்சியில் பங்கேற்கின்றன. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னோவ். பிரான்ஸ் வொரால் தமிழ் கலாசார சங்கம், இந்து சமய கலாசார மன்றம் சர்ஜி, பிராங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர் சங்கம் இல் து பிரான்ஸ், பிராங்கோ தமிழ் சங்கம் சர்ஜி இணைந்து வழங்கும் பொங்கல் விழா 2026 ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை சிறந்த கலை நிகழ்ச்சிகள், சுவை மிக உணவு வகைகளுடன் கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றார்கள். €1000 எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை பெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகளின் பரவல் டொனால்ட் ட்ரம்பின் இணைப்பு விருப்பத்திற்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்று ஒயிட் ஹவுஸ், வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கிரீன்லாந்தில் ஐரோப்பிய படைகளின் பரவல் இப்பொழுது ஏற்படுத்தப்படுகின்றது. டென்மார்க்குடன் இணைக்கப்பட்ட தன்னாட்சி பிரதேசமான
கிரீன்லாந்தில் பிரான்ஸ், நோர்வே, ஸ்வீடன், ஜெர்மனி ஆகிய நாடுகள் தங்கள் இராணுவ படைகளை பரவலாக அனுப்பத் தொடங்கியுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் கிரீன்லாந்து இந்த நாட்டை வாங்கும் விருப்பத்திற்கு ஐரோப்பிய படைகளின் பரவல் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை ஒயிட் ஹவுஸ் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றது. ஒயிட் ஹவுஸின் செய்தி தொடர்பாளர் ஐரோப்பாவில் படைகளின் பரவல் ஜனாதிபதியின் முடிவுக்கும் அதன் திறனுக்கும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறியுள்ளார். பிரான்சின் பங்களிப்பு கிரீன்லாந்தில் உள்ள 15 பிரெஞ்சு படை வீரர்களுக்கு அடுத்த சில நாட்களில் நில, வான், கடல் வசதிகள் மூலம் கூடுதல் படைகள் அனுப்பப்படும் என்று பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அறிவித்திருக்கிறார். பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பியர்கள் தங்கள் நலன்கள் அச்சுறுத்தப்படும் இடங்களில் எல்லாம் அதிகரிப்பு இல்லாமல் ஆனால் பிரதேச சுதந்திரத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைன் ஒரு வருடத்திற்கு முன்னர் அமெரிக்காவின் உளவு திறனில் பெரும்பாலும் சார்ந்திருந்தது. ஆனால் தற்பொழுது 2/3 பங்கு பிரான்சால் வழங்கப்படுகிறது என மேக்ரோ தெரிவித்துள்ளார். டென்மார்க் நாட்டின் பிரதமர் மெட்டே ஃப்ரெட்ரிக்சன் கிரீன்லாந்தின் எதிர்காலம் குறித்து அமெரிக்காவுடன் அடிப்படை கருத்து வேறுபாடு இருப்பதாக ஒப்புக்கொண்டார். இருப்பினும் வாஷிங்டன் மற்றும் கோப்பன்ஹேகன் ஆகியவை ஒரு பணிக்குழுவை உருவாக்க ஒப்புக்கொண்டுள்ளன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ 2026க்கான தங்கள் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக ஊதியம் வழங்கப்படும் அடிப்படையிலான தேசிய இராணுவ சேவையை மீண்டும் கொண்டு வருவதை முன்னிறுத்தியுள்ளார். இந்த திட்டம் வரும் காலங்களில் நடைபெறவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் புதிய இராணுவ தேசிய சேவை திட்டம் இராணுவத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் போர் அபாயங்கள் அதிகரித்துள்ள இன்றைய நிலையில் இளைஞர்களை ஈர்க்கவும் தொடங்கப்பட்டுள்ளது. இது 10 மாத கால சேவை. 2026 3000 இளைஞர்களை சேர்க்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2027 4000 பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. 2030 10,000 பேரை சேர்க்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2035க்குள் 42,500 வீரர்களை சேர்க்கும் நோக்கம் உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இளைஞர்களுக்கு இராணுவ அனுபவம் மற்றும் சமூக சேவையில் ஈடுபடும் வாய்ப்பை வழங்குவதோடு நாட்டின் பாதுகாப்பு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரானிய மக்களில் பெரும்பான்மையினர் உச்ச குரு ஆலி கமேனியை ஆதரிக்கின்றனர் என்று பிரான்சின் ஈரானிய தூதுவர் உறுதிபட கூறியுள்ளார். இது ஈரானில் தற்பொழுது நடைபெற்று வரும் பெரும் போராட்டங்களின் மத்தியிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1979க்கு பின்னர் மிகப்பெரிய போராட்டங்கள் ஈரானில் நடைபெற்றிருக்கின்றன. 1979 இஸ்லாமிய குடியரசு அறிவிக்கப்பட்ட பின்னர் என்றும் இல்லாத அளவுக்கு ஈரான் பெரும் போராட்டங்களை சந்தித்து வருகின்றது. மனித உரிமை அமைப்பான ஈரான் ஹியூமன் ரைட்ஸ் இதன் தகவலின்படி டிசம்பர் 28, 2025 தொடங்கிய போராட்டங்களில் 3428க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். போராட்டங்கள் தொடங்கியதில் இருந்து ஒரு வாரமாக ஈரானில் இணைய சேவை முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி, அரசியல் அடக்குமுறை மற்றும் சமூக சுதந்திரம் குறித்த கோரிக்கைகள் போராட்டங்களுக்கு முக்கிய காரணங்களாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமா. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.
பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சில் போர் அச்சுறுத்தல் காரணமாக பிரெஞ்சு மக்கள் கவலையடைந்துள்ளனர். பிரான்சில் போர் அச்சுறுத்தல் பற்றிய விவாதங்கள் தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் இடம் பிடித்துள்ளன. பிரெஞ்சு அரசு 2026 மார்ச்சுக்குள் ரஷ்யாவுடன் போரில் ஈடுபடுவதற்கான இரகசியமான தயார்படுத்தல்களில் ஈடுபடுவதாக வதந்திகள் பரவி வருகின்றன. இந்த வதந்திகள் லு கனா ஒன்சைன் என்ற நகைச்சுவை இதழில் வெளியான ஒரு கட்டுரையால் தூண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை. பிரெஞ்சு அரசு ஐரோப்பாவில் பெரும் மோதலுக்கான சாத்தியக்கூறுகளை எதிர்கொள்ள தயாராகி வருவதாகவும் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்தி வருவதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் உள்ளன. ரஷ்யாவின் அச்சுறுத்தல் பற்றி பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அடிக்கடி பேசி வருகின்றார். ஆனால் தற்போதைய நிலையில் பிரான்ஸ் நேரடி போரில் ஈடுபடுவதாக எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை. பிரான்சில் போர் அச்சுறுத்தல் பற்றிய விவாதங்கள் ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்றன. பிரெஞ்சு அரசாங்கம் போருக்கு தயாராகி வருவதாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பாதுகாப்பு தயார் நிலைகளை வலுப்படுத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 2026 வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற பிரதமர் 49.3 சரத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்துவது பற்றி வெள்ளிக்கிழமைக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் இடையில் பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு முடிவு எடுக்க வேண்டும். லா ஃப்ரான்ஸ் இன்சுமிஸ், ரசம்பிளமெண்ட் நேஷனல் கட்சிகள் ஆகியவை வரவு செலவு திட்டத்தை தடுப்பதாக அரசு கருதுகின்றது. இதை சபோத்தாஷ் என கருதும் பிரதமர் நிதிநிலை அறிக்கையை நிறைவேற்ற 49.3 பிரிவை பயன்படுத்தலாம் அல்லது ஆணைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். 49.3 நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமல் சட்டப்பேரவை நிறைவேற்ற அனுமதிக்கும். நாடாளுமன்ற ஒப்புதல் இல்லாமல் அரசு சட்டங்களை நிறைவேற்றலாம். ஆனால் பின்னர் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். 49.3 மூலம் சட்டவரைவு நிறைவேற்றப்பட்டால் அது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வழிவகுக்கும். ஆணைகள் மூலமும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலின்றி அரசு சில சட்டங்களை நிறைவேற்றலாம். ஆனால் பின்னர் நாடாளுமன்றம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்பொழுது 49.3 என்பதை தான் பயன்படுத்த போவதில்லை என்று பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னு ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது அதனை பயன்படுத்த வேண்டிய ஓர் இக்கட்டான நிலையில் அவர் இருப்பதை இன்றைய அரசியல் நிலவரங்கள் எடுத்து காட்டுகின்றன. பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.